ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதத்துடைய 31ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதம் 2வது மாதமான வைகாசியுடைய 17ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. ரொம்ப ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமியானது வருதுங்க. நாளை நாள் வரக்கூடிய பௌர்ணமி வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. அதுவும் நாளைய பௌர்ணமி சூரிய பகவானுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா வருது. இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது, ரொம்பவே சிறப்பான ஒரு பௌர்ணமி என்று சொல்லலாம். இந்த பௌர்ணமியில் நம்மளுடைய வாழ்க்கையில் சிறப்பு சேர்க்கக்கூடிய சில பரிகாரங்கள் செய்தால் நம்ம வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அதனால் நாளைய இந்த பௌர்ணமியில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த பரிகாரம் மட்டும் நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பரிகாரத்தினால உங்கள் வாழ்க்கையானது மாறும். ஸோ உங்கள் வாழ்க்கை மாறுவதற்கு என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பௌர்ணமியுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. பௌர்ணமி அப்படிங்கிறது மாதந்தோறும் வரக்கூடிய முக்கியமான நாள். இந்த நாளில் நிலவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முழுசாக பிரகாசமாக தெரியும். மற்ற நாட்களில் சந்திரன் அந்த அளவுக்கு முழுசாக தெரிய மாட்டார். ஆனால் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் முழுசாக தெரிவார். நம்மளுடைய மாதங்களில் பௌர்ணமி மட்டும் ரொம்ப சிறப்பானதாக இன்றளவும் குறிப்பிடப்படுது. பௌர்ணமி மட்டும் கிடையாதுங்க, மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசையும் தான். அமாவாசை அன்னைக்கு சந்திரன் தெரியாமல் இருள் இருக்கும், பௌர்ணமி அன்னைக்கு முழுசாக நிலவு தெரியும். இதுதான் டிஃப்ரென்ஸு. ஆனால் இந்த 2 நாளுமே ஆன்மீக ரீதியாக, அறிவியல் ரீதியாக, ஜோதிட ரீதியாக மிக ஒரு முக்கியமான நாளாக குறிப்பிடப்படுது. அதில் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கேற்ப ஒவ்வொரு பரிகாரம் செய்தால் பலன் நமக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அதன்படி நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. வைகாசி அப்படிங்கிறது தமிழ் மாதத்தில் 2வதாக வரக்கூடிய மாதம். இந்த மாதத்துடைய சிறப்பே வைகாசி விசாகம்தான். வைகாசி விசாகத்தன்னைக்கு தான் முருகன் அவதரித்தார். எப்பயுமே வைகாசி விசாகமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும். இன்னைக்கு வைகாசி விசாகம் இன்றைய நாளும் நாளை நாள் பௌர்ணமியும் வருது. ஆனாலும் விசாகமும் பௌர்ணமியும் ரெண்டும் கலந்து தான் குறிப்பிட்ட இது இருக்குது. அதனால் இன்றைக்கும் பௌர்ணமி பூஜை செய்யலாம், நாளைக்கும் பௌர்ணமி பூஜை செய்யலாம். இன்றைக்கும் முருகரை வழிபாடு செய்யலாம், நாளைக்கும் முருகரை வழிபாடு செய்யலாம். ஆனால் என்றைக்குமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் ஒரு நம்பிக்கை மட்டும் இழக்காமல் இருக்கணும். நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நம்ம செய்யக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் பலிக்கும். ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சரி, ஒரு முக்கிய விஷயமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி பெற முடியும். அதனால் இந்த பரிகாரத்தை செய்யும் போதும் இன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு இலக்கை மட்டும் வைத்துக்குங்க. அதாவது என்னோட வேண்டுதல் நிறைவேற போது, எனக்கு நிச்சயமாக நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை மட்டும் வைத்துக்குங்க. அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயன் பெறுங்க. அதோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொன்று என்னன்னா, இந்த பௌர்ணமி கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா வந்திருக்கு. ஸோ ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு உகந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவானுக்கு உகந்த நாள். சூரியனாரை மற்ற நாள் வழிபாடு செய்கிறத விட இந்த மாதிரி பௌர்ணமி போன்ற ஸ்பெஷல் நாளில் வழிபாடு செய்யும்போது இன்னும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம வாழ்க்கை மாறும். அதனால் பௌர்ணமியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் வேண்டுதல் நிறைவேறுவதற்கு கரெக்டாக பரிகாரம் செய்யணும். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கக்கூடிய பௌர்ணமியை மிஸ்ஸே பண்ணக்கூடாது. சரி, இப்போ என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். விளக்கமாக இந்த வீடியோவில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதே போல் இந்த பரிகாரத்தை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். இவங்க தான் செய்யணும், அவங்க தான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. யார் வேணாலும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்யலாம். நீங்கள் செய்யும்போது நான் சொன்னது போல் நம்பிக்கை மட்டும் இழக்காதீங்க. அதை மட்டும் பேஸாக வைத்துக்குங்க. அதை நீங்கள் பேஸாக வைத்துக்கிட்டு இந்த பரிகாரம் செய்தாவே
கண்டிப்பாக இந்த பரிகாரம் உங்களுக்கு பலிக்கும். சரி, இப்போ நான் வந்து உங்களுக்கு பரிகாரத்தை வந்து சொல்கிறேன், வாங்க பரிகாரத்தை வந்து பார்ப்பீங்க. இது வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய வைகாசி பௌர்ணமிங்க. தெளிவாக பார்த்து பரிகாரத்தை பண்ணுங்க. அமாவாசை பௌர்ணமி என்பது பிரபஞ்ச பேராற்றல் மிகுந்த நாட்களாக கருதப்படுது. அதிலும் சிறப்பு மிகுந்த மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அதிக அளவு பலன் இருக்கிறது என்று கூறலாம். அந்த வகையில் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்பது கண்டிப்பாக வந்து ரொம்ப விசேஷம். இந்த டைம் மே 31ஆம் நாள் நாளை நாள் வருது. நாளை நாள் நாம் எந்த முறையில் நம்மளுடைய வேண்டுதல் வைத்தோம் என்றால் அந்த வேண்டுதல் நிறைவேறும் என்பதை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பொதுவாக ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய பௌர்ணமி என்பது மிகவும் சிறப்பு. அதில் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு கூடுதல் சிறப்பு இருக்குது என்று கூறலாம். அதே போல் எப்பொழுதும் விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்றாக சேர்ந்து முழுசாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு வைகாசி விசாகம், நாளைக்கு பௌர்ணமி, ஆனால் ரெண்டுமே கலந்து தான் இருக்குது. ஸோ அப்படி இருந்தாலும் முழுமையாக பௌர்ணமி வந்து நாளை நாள் இருக்கிறதுனால நம்மளுடைய வேண்டுதலை வைக்க பிரபஞ்சம் அந்த வேண்டுதலை நிறைவேற்றும் என்பது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதனால் நாளைய பௌர்ணமி தினத்தில் காலையில் சீக்கிரமாக எழுந்துருங்க. சுத்தமாக குளித்து முடித்து விட்டு பூஜையில் ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி வெள்ளை நிற திரிய போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபம் நாளை நாள் முழுவதும் எரிவது போல பார்த்து கொள்ளுங்க. இதே போல் நம்மளுடைய வீட்டு சமையல் அறையிலையோ நம்மளுடைய வீட்டு வடமேற்கு பகுதிகளில் நெய் தீபத்தை ஒன்று ஏற்றி வைங்க. இந்த 2 தீபங்களும் காலை 6 மணிலேருந்து 7 மணி வரை முழுமையாக 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எரிய வேண்டும். அந்த மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்ததாக நாளை தினத்தில் நாம் அணியக்கூடிய ஆடை என்பது வெண்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஆடையாக இருக்க வேண்டும். ஏன்னா நாளை தினம் சந்திர பகவான் ஆதிக்கம் அதிகமாக இருக்கு. சந்திர பகவானுக்குரிய நிறமாக வெள்ளை நிறம் திகழ்கிறது என்பதால் வெள்ளை நிற ஆடையை பயன்படுத்த வேண்டும் என்று கூறப்படுது. ஸோ காலையில் இந்த தீபங்கள்லாம் ஏற்றி வைத்த பிறகு நிறத்தெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் போட்டு அணிந்ததுக்கு பின்னாடி இப்போ நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயத்தை வந்து செய்திடுங்க. வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரியாணி இலை இருக்குல்ல, அந்த பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க. அந்த பிரியாணி இலையில் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அது நிறைவேறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எழுதுங்க. அதாவது எனக்கு பணம் கிடைத்து விட்டது, எனக்கு வந்து நகை கிடைத்து விட்டது, எனக்கு வீடு கிடைத்து விட்டது, இந்த மாதிரி வந்து நடக்காததை நடந்த மாதிரி எழுதுங்க. எழுதுனதுக்கு பின்னாடி அதை அப்படியே சிவபெருமானுடைய ஃபோட்டோ இருந்தால் அந்த ஃபோட்டோ பாதம் இருக்குல்ல அதில் வந்து வைத்துடுங்க. வைத்து என் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்ததற்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு தெரிவிப்பு வந்து சிவபெருமான் காதில் போடுங்க. இந்த மாதிரி நடக்காத ஒன்று நடந்த மாதிரி பாசிட்டிவாக நீங்கள் செய்யக்கூடிய இந்த வேண்டுதல் கூடிய விரைவில் உங்களுக்கு நிறைவேறும். ஸோ வைகாசி பௌர்ணமியில் பண்ண வேண்டிய பரிகாரம் இதுதான். நான் சொன்ன முறையில் பரிகாரம் செய்து பயன்பெறுங்க. ஸோ இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் முக்கியமான இந்த பௌர்ணமி பரிகாரத்தை தெரிஞ்சு இதை செய்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தோள்களோடு வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.